வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜென் ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு நேற்றிரவு நாட்டை வந்தடைந்துள்ளது. கல்முனை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தை தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றது. சிரியாவின் யுத்த நிறுத்த கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடும் ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் தமது செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு நேற்றிரவு நாட்டை வந்தடைந்துள்ளது. நேற்றிரவு 10 மணியளவில் இந்திய நாடாளுமன்ற குழுவினர் நாட்டை வந்தடைந்ததாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் கடமை நேர முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்க உள்ளனர். தமிழ் மக்களின் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் தொடர்பிலும் இந்திய நிதியுதவியின் கீழ் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கவனம் செலுத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. Thank you, madam. Thank you. You're the best, madam. இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குடிபெயர்ந்த மக்களுக்காக எந்த அளவிற்கு அரசினுடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது, அவருடைய துன்பங்கள் என்ன, அவர்களுக்கு இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை பற்றி நேரடியாக தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்கள், குறிப்பாக வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்திய அரசு செய்யக்கூடிய திட்டங்கள் எந்த அளவிற்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் நேரில் ஆய்வு செய்து அதன் மூலமாக மேற்கொண்டு அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு முழுமையான துணையாக இந்தியாவும் தமிழகமும் இருக்கும் என்பதற்காக வந்திருக்கிறோம். வாத்துவ போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரிகளுக்கு உடன் அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. போலீசாரின் காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். வாத்துவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு கல்கிச போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாத்துவ போகந்தரமுள்ள பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரே போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த போலீஸ் நிலையத்தின் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களுக்கும் சார்ஜென்ட் ஒருவருக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபரின் பிரேத பரிசோதனை அறிக்கை விரைவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. கல்முனை போலீசாரின் உதவியுடன் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தை தொடர்ந்தும் வைத்தியசாலையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. சுமார் 4 மாதம் மதிக்கத்தக்க பெண் குழந்தை நேற்றைய தினம் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது. கல்முனை பஸ் தரிப்பிடத்தில் நின்ற அறிமுகம் இல்லாத பெண் ஒருவர் குறித்த குழந்தையை வைத்திருக்குமாறு அங்கிருந்த மற்றொரு பெண்ணிடம் கொடுத்துவிட்டு நீண்ட நேரம் திரும்பி வராததன் காரணமாக குழந்தை போலீசார் மூலம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. இந்த குழந்தை தற்போது கல்முனை ஆதார வைத்தியசாலையில் பராமரிக்கப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை குறித்த குழந்தையினை சிறுவர் நன்னடத்தை பிரிவின் கல்முனை அலுவலக பொறுப்பதிகாரி நேற்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் தொடர்பான பார்வை அடுத்து. இலங்கையின் அழகிய எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எமது காலை நேர பிரதான செய்திகளை நிறைவு செய்கின்றோம். எமது அடுத்த மணித்தியாளர் செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.